Hi friends, welcome to another video. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் லேட்டஸ்ட்டாக பிறப்பிக்கப்பட்டது. அது ஜான்வரி 19th அமலுக்கு வரப்போகுது. தட் இஸ் கமிங் சண்டே. ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 15 months-ஆக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு நடுவில் ஒரு பெரிய வார் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இந்த வாரில் நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க, நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, நிறைய இடங்கள் சேதமாயிருக்கு, நிறைய பேரை பிணை கைதியாக ஒரு இடத்துலையுமே பிடிச்சு வச்சுருந்தாங்க. இஸ்ரேல் ஹமாஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை பற்றின டீடைல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹமாஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு இஸ்லாமிஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். அதில் மிலிட்ரி விங்குமே இருக்குது. இப்போது டெம்பரரியாக அந்த போர் முடிவுக்கு வந்திருக்கு. அவங்க 2 பேருக்கு மத்தியில் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது ஹாஸ்டேஜஸ் அண்ட் பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. போத் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் குரூப் 2 பேருமே அவங்க பிடிச்சு வச்சுருந்த ஹாஸ்டேஜஸையும் பிரிசனர்ஸையுமே திரும்ப அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் போடப்பட்டிருக்கு. ஹமாஸ் 33 இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸை திரும்ப அனுப்புறதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த 33 பேரில் சிவிலியன்ஸு சோல்ஜர்ஸுமே அடங்குவாங்க. அதுக்கு பதிலாக இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன் பிரிசனர்ஸ் அவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல, அவங்கள ரிலீஸ் பண்ணுறதாகவும் அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. பட் அவங்க மேலே போடப்பட்டிருந்த கேசஸ்லாம் இன்னும் வித்ட்ரா பண்ணல. இப்போதைக்கு அவங்கள அங்கேருந்து விடுவிச்சு பாலஸ்தீனுக்கு அனுப்புறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சீஸ்ஃபயர் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 42 நாளைக்கு அமலில் இருக்கும். அந்த 42 நாளுக்குள்ளே அந்த பிரிசனர்ஸையும் ஹாஸ்டேஜஸையும் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அந்த 42 நாளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அட்டாக்ஸு, ஏர் ஸ்ட்ரைக்ஸு, ராக்கெட் ஃபயர்னு சொல்லக்கூடியது, கிராஸ் பார்டர் இன்கர்ஷன்ஸ் இது எதுவுமே நடைபெறாது. இந்த 42 நாள் எந்த விதமான அட்டாக்ஸுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. மேலும் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரூப்ஸ் பாலஸ்தீனில் காசா பகுதியில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கிராஜுவலாக வித்ட்ரா பண்ணிக்கிறோம், அவங்களோட ஃபோர்ஸஸை ரீகால் பண்ணிக்கிற மாதிரியும் இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காசா பார்டர் ரீஓப்பன் பண்ணப்படும். இங்கேருந்து அங்கே ஃபுட்டு, மெடிசன்ஸ் அண்ட் ஃபியூல்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சீஸ்ஃபயர் பீரியடில் இந்த பார்டர்ஸும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டில். சேதப்பட்ட இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரீபில்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டோனர்ஸ். ஸோ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா சேதப்பட்ட இடங்களெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் செய்யப்படும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை மானிட்டர் பண்ணுறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட், யுனைடெட் நேஷன்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கட்டார். ஸோ இவங்கெல்லாம் அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சீஸ்ஃபயரோட மேஜர் நோக்கமே பார்த்தீங்கன்னா, அந்த 2 நேஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களுமே இந்த சீஸ்ஃபயர் பீரியடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது லாங் டேர்ம் பீஸ் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஒரு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எந்தவித மிலிட்ரி பில்டப்ஸும் ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்ஸும் இருக்காது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அக்ரிமெண்ட் வெல்கமிங்காக இருந்தாலுமே, இந்த ப்ராப்ளமை டீஎஸ்கலேட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே, இதுக்கு முன்னாடியுமே அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் பாதியிலேயே கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் அண்ட் கண்டினியூஸ் ப்ரோவாகேஷன்ஸ். ஸோ அதனால் சீஸ்ஃபயர் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நிறைய நேஷன்ஸ் மானிட்டரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்மிங் சண்டேலேருந்து பிரிசனர்ஸ் அண்ட் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு 2 நாட்டு மக்களும் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இத்தனை நாளாக நடந்துகிட்டு இருந்த போருக்கு இப்போதைக்கு ஒரு முடிவு கிடச்சிருக்கு. பட் இது பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போதைக்கு கிடச்ச ஒரு சொல்யூஷனாகவும் ஒரு வெற்றியாகவும் அவங்க கருதுகிறாங்க. 2023 அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆன வார் 2025 ஜான்வரி மாதம் தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதுவும் இது ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான். இந்த உலகத்தில் போர் இல்லாமல் எல்லாமே சுமூகமாக நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். அண்ட் இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபார் மோர் சர்ச் கான்டென்ட், சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப். I'll see you guys in the next video. Bye.